In this video, we are going to discuss about the box problems in chemical kinetics. So, chemical kinetics chapter la intex and exercise la pathina box related ana problems வந்து maximum 5 problems கிட்ட இருக்கும். ஸோ அது பாக்ஸ் ப்ராப்ளத்தில் இருக்க கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸை யூஸ் பண்ணி ஆர்டர் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஈஸியாக இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். இப்போ இது வந்து இந்த கொஸ்டின் வந்து கிரேட் 12 இன்டெக்ஸில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம். இதில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ரேட் ஃபார்மேஷன் ஆஃப் NO2 இதோட வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு டோட்டலாக ஓவராலாக 4 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. 1 2 3 4. இதில் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO இங்கே டேப்லெட் பண்ணியிருக்காங்க. இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் டேப்லெட்டட் இயர் அண்ட் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட் இஸ் தட் NO2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த NOடைய ஆர்டரும் O2ஓட ஆர்டரையும் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத நான் அந்த ட்ரிக்கில் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 4 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO வந்து எக்ஸ்பெரிமெண்ட் 1லேயும் எக்ஸ்பெரிமெண்ட் 3லேயும் வந்து சேமாக இருக்குது. சரியா, எக்ஸ்பெரிமெண்ட் 1 and 3ல் வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் சேமாக இருக்குது. அதே மாதிரி இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் O2 வந்து 1 and 2 அண்ட் தென் 3 and 4ல் வந்து சேமாக இருக்குது. இதில் நீங்கள் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் நேம் பண்ணும்போது ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஒரு ரியாக்டன்ட் வந்து சேமாக இருக்கணும். ஸோ ஒரு ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம இன்னொரு ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷனை வேரி ஆகும். அதை வச்சு ஆர்டர் ஆஃப் எனி ஒன் ரியாக்டன்ட்டை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஐ ரிப்பீட், நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய இந்த 4 எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து ஏதாவது 2 எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்ணும்போது 2 எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய கான்சன்ட்ரேஷன் வந்து ரியாக்டன்ட்டில் வேரி ஆகணும். இப்போ NOக்கு 1 and 3 நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா இதில் NOட கான்சன்ட்ரேஷன் சேம். ஸோ இதில் O2ஓட கான்சன்ட்ரேஷன் டிஃபர் ஆகுது. பாருங்கள், 1 and 3 செலக்ட் பண்ணும்போது O2ஓட கான்சன்ட்ரேஷன் டிஃபர் ஆகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த O2உடைய ஆர்டரை வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் ஒரு வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டை யூஸ் பண்ணி அதுக்கு அடுத்த வேல்யூஸை கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நேம் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 1, this is 2 and this is 3 and this is 4. ஸோ 4 எக்ஸ்பெரிமெண்ட் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரியாக்ஷனுடைய ரேட் வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ ரியாக்ஷனோட ரேட் என்னென்னா, ரேட் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் உங்களுடைய ஒரு ரியாக்டன்ட் வந்து NO, இதோட வேல்யூ தெரியாது, ஏன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு ரியாக்டன்ட் வந்து O2, ஸோ இதோட வேல்யூ தெரியாது, B. ஸோ நம்ம இந்த Bன்றது தான் என்னன்றது கால்குலேட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண போகிறது எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 1 and 3. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 1 and 3 நான் செலக்ட் பண்ணும்போது 3/1 நான் எடுக்கணும். பிகாஸ் 3யோட வேல்யூ பாருங்கள், இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் இனிஷியல் ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் NO2ல 3யோட வேல்யூ அதிகமாக இருக்குது, 1ஓட வேல்யூ கம்மியாக இருக்குது. ஸோ 3/1 எடுக்கும்போது எனக்கு கேன்சல் ஆகி என்னுடைய வேல்யூ வந்து கிடைக்கும். அந்த வேல்யூ வச்சு நான் O2ஓட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ நான் என்ன எழுத போகிறேன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 3/1 நான் எழுத போகிறேன். ஸோ தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன வேல்யூஸ் இருக்குது, 0.192. ஸோ என்னோடய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0.192 ரேட் ஈக்குவல் டு K இன்ட்டு NOட கான்சன்ட்ரேஷன். தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் NOட கான்சன்ட்ரேஷன் 0.30, O2ஓட கான்சன்ட்ரேஷன் 0.60. ஸோ அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். 0.30 பவர் A and then இதோட வேல்யூ 0.60 பவர் B. ஸோ டிவைடட் பை 3/1 சொன்னேன் இல்லையா. ஸோ 1ஓட வேல்யூ பாருங்கள், ரெண்டுத்துலையுமே 0.30 தான். இங்கே வேல்யூ வந்து 0.096. ஸோ இதை நம்ம இங்கே அப்ளை பண்ணோன்னா
0.096 equal to k into ரெண்டுத்தோட வேல்யூ 0.30 தான் power a and then 0.30 power b. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு வேல்யூஸ் வந்து கிடைக்கும். பாருங்கள், இங்கே கே கேன்சல் ஆகிடுச்சு, இந்த வேல்யூவும் கேன்சல் ஆகிடுச்சு. இது வந்து 2 டைம்ஸ் கரெக்டாக. ஸோ உங்களுக்கு வந்து ஓவரால் வேல்யூ இங்கே 2 power b கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0.96 1 டைம் வரும், இன்ட்டு 2 போடும்போது இது 2 டைம்ஸ் கிடைக்கும். ஸோ 2. ஸோ பேஸ் வந்து சேமாக இருக்கும் போது 1 equal to b. ஸோ ஆர்டர் ஆஃப் b வந்து ஃபஸ்ட் ஆர்டர். ஸோ பீன்றது நம்ம என்ன எடுத்தோம், பீன்றது O2. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு O2 இட் ஃபாலோஸ் ஃபஸ்ட் ஆர்டர். சரிங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம NOவோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணலாம். இப்போ நான் வந்து பியோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணிவிட்டேன். இப்போ ஏவோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஏன்றது உங்களுக்கு தெரியும் NOவோட கான்சன்ட்ரேஷன். இப்போ ஏவோட வேல்யூ நான் கால்குலேட் பண்ணணும், ஆர்டர் ஆஃப் ஏவோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும்னா ஏவோட கான்சன்ட்ரேஷன் வந்து வேரி ஆகணும், பியோடைய கான்சன்ட்ரேஷன் வந்து சேமாக இருக்கணும். ஸோ நான் வந்து 1 and 2 வந்து செலக்ட் பண்ணுறேன். இதில் வேல்யூஸ் நான் பார்க்கும்போது 2வோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது, ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் 2 வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதை நான் 2/1 எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஸோ அந்த சேம் நம்ம பி கால்குலேட் பண்ண மாதிரியே இப்போ ஏவோட ஆர்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் 2/1 எடுத்திருக்கேன். பிகாஸ் இங்கே நீங்கள் வேல்யூ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 2/1 எடுக்கும் போது செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ரேட் வந்து அதிகமாக இருக்குது, ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு வேல்யூஸ் கரெக்டாக கிடைக்கும். இங்கே நான் வந்து NOவோட கான்சன்ட்ரேஷன் தான் கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ NOவோடைய கான்சன்ட்ரேஷன் வேரி ஆகணும், வேறஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் O2 வந்து சேமாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் ஈக்குவேஷன்ஸை. ஸோ அதை செலக்ட் பண்ணி நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன் 2/1. இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு எத்தனை டைம்ஸ் வரும், 4 டைம்ஸு. சரியா? 4 டைம்ஸ். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு 2 டைம்ஸ் கரெக்டாக. ஸோ 2 power a. ஸோ இது நம்ம 2 வரா மாதிரி எழுதணும்னா 2 power 2 equal to 2 power a. ஸோ பேஸ் சேமாக இருக்கிறதுனால 2 equal to a. ஸோ ஆர்டர் ஆஃப் a வந்து செகண்ட் ஆர்டர். ஸோ ஓவரால் ரியாக்ஷன் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு இங்கே ஃபைனலைஸ் பண்ணிடலாம். ஸோ ஓவரால் ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ரேட் ஈக்குவல் டு K into NO concentration 2 whereas O2 concentration 1. ஸோ இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த ஈஸி ட்ரிக் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கெமிக்கல் கைனெட்டிக்ஸில் இருக்க பாக்ஸ் ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன்ஸை வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.